வெல்கம் டு பிஜி எஜுகேஷன். பிஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி மேஜருக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போது சைக்காலஜிக்கும் ஜிகேக்கும் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜிகே சிலபஸில் பார்த்தோன்னா நிறையவே சேஞ்சஸ் இருக்குது. லாஸ்ட் சிலபஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு 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 8 யூனிட் தான் இருக்கும். அந்த 8 யூனிட்டுக்கும் ஒரு சிங்கிள் லைனில் தான் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க போர்ஷன்ஸை. இங்கே பார்த்தா 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 யூனிட்ஸுக்கு வந்து நிறைய போர்ஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியான்னு பார்க்கும்போது நம்மளுக்கு லாஸ்ட் சிலபஸில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வேதிக் பீரியட், ஃப்ரீ இந்தியா, மாடர்ன் இந்தியான்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஆரம்பித்து வேதிக் பீரியடு, புத்திசம், ஜெயினிசமில் இருந்து அப் டு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வரைக்குமே வந்து ஃபுல்லாகவே ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்தது ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு பார்க்கும்போது தமிழ்நாட்டு ரிலேட்டடான ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் என்னென்ன இருக்குது, சங்கம் லிட்ரேச்சர், பல்லவாஸ், சோலா, அப்புறம் லேட்டர் பாண்டியாஸ், நாயக்காஸ், அந்த மாதிரி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், அப்புறம் வந்து பாளையக்கரை ரிவால்ட் அகெயின்ட் பிரிட்டிஷ் ரூல். ஸோ தமிழ்நாடோட ரோல் என்ன ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில், இந்த மாதிரி வந்து எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், டிராவிடியன் மூமெண்ட், இதெல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போது அடுத்தது இந்தியன் பொலைட்டி. இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு யூனிட் 2ல் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருந்தாங்க. இங்கே கான்ஸ்டியூஷனோட ப்ரீமியபிள், அப்புறமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், ஸோ இது எல்லாமே வந்து இருக்குது இந்தியன் பொலைட்டி. அதுக்கப்புறம் ஜாகிரஃபிலாம் இப்போ தான் ஆட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைமில் நம்மளுக்கு ஜாகிரஃபிலாம் இருக்காது. அப்படியே ஜாகிரஃபினாவும் தமிழ்நாடு ரிலேட்டடான அந்த ஜாகிரஃபியை பற்றி மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. இங்கே ஜாகிரஃபின்னு கொடுத்துருக்கனால ஸோ இந்தியா, தமிழ்நாடு நம்ம எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்தது ஜென்ரல் சயின்ஸு. லாஸ்ட் சிலபஸில் பார்க்கும்போது எவ்ரிடே சயின்ஸுன்னு இருக்கும். இங்கே ஜென்ரல் சயின்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர், மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ், எவால்யூஷன், நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன். ஸோ இந்த ஜென்ரல் எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஜென்ரல் சயின்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி இங்கே வந்து ஜென்ரல் சயின்ஸ்னு கொடுத்துட்டு டாபிக்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இது வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறமா வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்தது இந்தியன் எக்கனாமி இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளானிங், மொபைலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், க்ரோத், டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், இது எல்லாமே வந்து இந்த டாப்பிக்கே வந்து இப்போ தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்தோன்னா லேட்டஸ்ட் இன்வென்ஷன், இப்போ ப்ரெசென்ட்டில் சயின்ஸ் என்ன மாதிரி டெவலப் ஆகிருக்கு, அதோட டெக்னாலஜியோட அப்ளிகேஷன்லாம் எப்படி இருக்குது, அதை பற்றி இருக்கும் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஆல்ரெடி நம்ம ஜென்ரல் சயின்ஸ்னு பார்த்தோன்னா அது ஜென்ரல் சயின்ஸ் பார்த்தோன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது படித்தா போதும். இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு இருக்கிறனால இப்போ அப் டு டேட் எப்படி வந்து சயின்ஸோட இன்வால்வ்மெண்ட்டு, சயின்ஸ் எப்படி டெவலப் ஆகிருக்கு, இது எல்லாமே வந்து நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நிறைய புது புது இன்வென்ஷன் என்னென்ன அதெல்லாம் நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுதான் இது. அடுத்தது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இந்த டாப்பிக்கும் இப்போது நியூலி ஆடட் டாபிக். ஸோ இதை பார்த்தோன்னா சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், இது எல்லாமே இருக்குது. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க். ஸோ இது வந்து இப்போ நியூலி ஆடட் டாபிக். அடுத்தது அப்ரிவேஷன். லாஸ்ட் சிலபஸில் நம்மளுக்கு அப்ரிவேஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இங்கே எது ரிலேட்டடான அப்ரிவேஷன் கேட்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேட்டடான ஆர்கனைசேஷனோட அப்ரிவேஷன், ஸோ அந்த இன்ஸ்டியூஷனோட அப்ரிவேஷன், அப்புறம் மேஜர் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட அப்ரிவேஷன். இது நம்மளுக்கு டாபிக் கொடுத்ததுனால நம்ம இந்த ரிலேட்டடான அப்ரிவேஷன் மட்டும் பார்த்தா நம்மளுக்கு போதும். ஸோ இதுதான் வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு ஜிகே சிலபஸில். ஸோ நம்ம ஸ்கூல் புக்ஸில் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இதெல்லாம் படிக்கிற மாதிரி வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா எவ்ரிடே நியூஸ் பேப்பரை படிக்கணும். ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்ரிடே நியூஸ் பேப்பர், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட். ஸோ லாஸ்ட் 1 இயர் எந்தெந்த ஸ்போர்ட்ஸில் யார் யார் என்னென்ன அவார்டு வாங்கினாங்க, இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இது வந்து மேக்ஸ் ரிலேட்டட். ஸோ இது வந்து போட்டு பார்க்கணும்.